இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் நம்ம எஸ்தர்ல வாசிப்போம். இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதர்களுக்கு வேறு வழியா ரட்சிப்பு வரும். கிராமங்கள் இருக்கிற திருச்சபைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான தகவல், நாம இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிற கிராமங்களை, நம்ம கையில கொடுத்திருக்கிற சில ஊர்களை, அந்த இடத்துல நாம சுவிசேஷம் சொல்லி இன்னைக்கு எழும்பல அப்படின்னா, எழும்புவதற்கு கர்த்தர் வேறொரு ஆட்கள் நியமிப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டார். இன்னைக்கு எழும்பப்படும் போது இன்னைக்கு என்ன தெரியுங்களா, ஊழியக்காரங்களுக்கும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, சபைக்கு வர விசுவாசிகளுக்கும் சரி, என்ன விஷயம், நான் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த ஊர்ல போய் நான் எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன், இந்த ஊர்ல இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களே, அங்க இயேசுவின் அன்பை குறித்து சொல்லாக்க எதனா தப்பாயிடுமோ, அங்க இயேசுவின் அன்பை குறித்து சொன்னா எனக்கு விரோதமா எழும்பிடுவார்களோ அப்படின்ட்டு இன்னைக்கு அநேகர் பயந்து திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுவது எழும்பு. நம்ம எழும்பப்படும் போது தேவன் பிரகாசிக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம எழும்புனாதான் தேசத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நம்மளால பார்க்க முடியும். கோலியாத்தை பார்த்து பயந்துகிட்டு அவங்க எதனா சொல்லுவாங்க, இந்த கிராமத்துல எதனா சொல்லுவாங்க, அந்த கிராமத்துக்கு போனா அது மோசமான கிராமம், அங்க போக முடியும். இல்ல, ஆண்டவர் எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஒரு சமாதான பாத்திரம் நிச்சயம் வச்சிருக்கிறார். நம்ம ஜபத்தினாலும் ஜபத்துல எழும்பணும். ஜபத்துல எழும்பி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஆண்டவர் சமத்துல காத்திருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சில பணித்தலங்கள்ல போகப்படும் போது ஆண்டவர் நம்மை நிச்சயம் அந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி வீசுகிற சுடராய் கர்த்தர் நம்மளை மாற்ற முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும்.